Daily. Taste the Daily. கோயம்புத்தூருக்கு பீலமேடுக்கு போகிறேன். பீலமேடு போகும்போது இந்த டர்னில் திரும்பி வரும்போது இந்த டேங்க்கும் ஜீப்புக்குள்ள பின் வந்து கட் ஆயிடுச்சு. அதனால் ஜீப்பை தள்ளி டேங்க் வந்து கீழே விழுந்துருச்சு. இல்லை, சடன் பிரேக் போட்டிங்க? பிரேக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது ஓவர் ஸ்பீடு வரக்கூடிய ஏரியாவும் கிடையாது. அந்த பக்கம் வந்து மேடு, டர்னிங்கில் ஸ்லோவாக தான் வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஜீப்புக்கும் டேங்க்கும் ஒரு கனெக்ஷன் ராடு ஒன்று உண்டு. அந்த ராடு வந்து கட் ஆயிடுச்சு. வெரிஃபிகேஷனும் பண்ணி தான் அனுப்புவாங்க. எல்லாமே பக்காவாக தான் வந்துச்சு. இது சடன்லி எதிர்பாராமல் நடந்தது தான். அது இது வண்டி யாருடைய ஓனர்? ஓனர் வந்துருக்காப்புல, திருச்சியிலேருந்து வந்திருக்காப்புல. ஓனர் பேர் ரோகன். எந்த கம்பெனி இது? ஜோதி எல்பிஜி என்ஆர் ப்ரோ டிரான்ஸ்போர்ட். என்ன என்ஆர் ப்ரோ. மொத்தம் எவ்வளோ வண்டி இருக்குது? எவ்வளோ நாளாக இந்த லைனில் ஓட்டிகிட்டு இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் அந்த லைனில் தான் ஓட்டிகிட்டு இருக்கணும். மொத்தம் எவ்வளோ வண்டி இருக்குது? மொத்தம் எவ்வளோ வண்டி இருக்குன்னா அவங்ககிட்ட இப்போ 2 வண்டி தான் என்னமோ இருக்குண்ணா. இப்போ எங்கேருந்து எங்கே போகிறீங்க? கொச்சியிலேருந்து கோயம்புத்தூருக்குள்ளோட ஏற்றி வரேன். பீலமேடு எஃப்சி கூடன் பக்கத்தில் இருக்கலாங்க. எத்தனை மணிக்கு இந்த இடத்துல வச்சு? நான் கரெக்டாக 2:45 மணி 3 மணிக்கிட்ட உள்ளே வரேன். ஓகே. நீங்கள் உடனே யார்கிட்ட தகவல் சொன்னீங்க? உடனே காவல்துறைக்கு கால் பண்ணேன். அவங்க வந்து உடனே வந்துட்டாங்க. ஒரு மேடம் வந்து உடனே வந்து தீயணைப்புத்துறைக்கு எல்லாத்துக்கும் கால் பண்ணி எல்லாருமே உடனே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பிளான்லேயும் கால் பண்ணி எல்லாத்தையும் வர சொன்ன உடனே வந்துட்டாங்க. வண்டியில் எத்தனை பேர் இருந்தீங்க? நான் ஒரு ஆள் மட்டும். ஒரு ஆள் மட்டும்? வண்டி கிளீனர் யாரும் கிடையாது? இல்லை, கிடையாது. நீங்கள் வரும்போது எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க? ஆமாம், கொடுப்பாங்க. ஆமாம், எல்லாமே ஓகே தான்? எல்லாமே ஓகே தான். ஓகே. இதில் ஓவர் வெயிட் இருக்குது? இல்லை, ஓவர் வெயிட்டே இருக்காது. எனக்கு 39 டன்னு பாசிங்கி. இல்லை 17 டன்னு தான் ஏற்றுவாங்க அவங்க. உங்களுக்கு எதாவது அடிபட்டா? இல்லை, கையில் மட்டும், ஷோல்டர் மட்டும். வெயில் எடுக்கல, இன்னும் தான் போகணும். கோவையில் கேஸ் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது எப்படி என லாரி ஓட்டுநர் அளித்த தகவலை பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.